நீங்கள் இங்கே இருந்தால் தான் இந்த மாதிரி விகாரம் மாயா வந்து பாக்ஸிங் பண்ணுது. நான் வந்து ஃபாரின் போகிறேன், இல்லை வேறு ஜோனுக்கு போகிறேன், வேறு சென்டருக்கு போகிறேன்னா மாயா சும்மா இருக்குமா? நாம் எங்கே போனாலும் நம்ம நிழல் நம்ம கூட தான் வரும். அது மாதிரி இந்த மாயா என்ன பண்ணோம், நீங்கள் ஃபாரின் போனாலும் சரி, வேறு ஜோனுக்கு போனாலும் சரி, இந்த மாயா வந்து எங்கே போனாலும் பின்னாடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாயாவோட வேலை வர்றது, உங்களோட வேலை மாயா ஜீத் ஆகிறது. மாயாவி பஹல்வான் பன் தும்கோ சோடேகி நஹி. இப்போ மாயாவும் நல்ல பலசாலியாக வரும், உங்களை விட்டு போகிறதே கிடையாது. அப்போ மாயாட்ட எதிர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மாயாவுக்கு இவ்வளோ பலம் எப்படி கிடையாது தெரியுமா? சாப்பிடும்போது பாபா நினைக்காம இருக்கிறதுனால. மாயா சாப்பிடுது சொல்லுவாங்களே, இருட்டில் சாப்பிட்டா பூதம் சாப்பிடும். அது இருட்டுன்றது என்னது? சிவபாபா நினைவு மறக்கிறோம் அப்படின்னா அது இருள். மாயா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் புரிஞ்சிச்சா? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை மாயா சாப்பிட்டுட்டு இருக்கிற. நீங்கள் சிவபாபா நினைவில் சாப்பிட்டீங்கன்னா மாயா வராது, மாயா வீக் ஆகும். இவ்வளோ தைரியமாக வந்து எப்படி எதிர்க்கலாம் மாயா? அப்போ சாப்பிடும்போது அட்டென்ஷன் இல்லை, மாயா சாப்பிடுத, இருட்டில் சாப்பிட்றீங்க. அதனால் அது நல்ல பலசாலியாக வந்து மோதுது. நீங்கள் சிவபாபா நினைவில் சாப்பிட்ருந்தா மாயா கிட்ட வருமா?